அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி ஆன்மீக சொற்பொழிவாளர் நம்மோட நேரலையில் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். முதல்ல இன்றைய நாளுடைய சிறப்பு குறித்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். அதை தாண்டி இப்போ திரு ரங்கராஜ் சார் பேசினதையும் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. முழுமை பெறாத ஆலயத்திற்கு பிராண பிரதிஷ்டை விழா அங்க நிறுவுவது, கடவுளுடைய ரூபத்தை அங்க நிறுவுவது அப்படின்றது அது ஒரு சில சர்ச்சையான கேள்விகள் எல்லாம் இருந்தது. நம்மளுடைய ஐதீகங்கள் என்ன சொல்கின்றன? புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் பாரத தேசத்தை சேர்ந்தவர்களான நாம் அனைவருமே புதிய தலைமுறையை சேர்ந்தவர்கள். ஏன்னா எத்தனையோ தலைமுறை இந்த நன்னாளை தரிசிக்க மாட்டோமா என்று ஏங்கியே சென்றொழிந்தார்கள். நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம், இன்றைய தலைமுறையினருக்கே இந்த நன்னாளை தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாருமே புதிய தலைமுறை என்று சொன்னேன். ஆண்டாள் திருப்பாவையிலே மார்கழி திங்கள்ங்கிற தன்னுடைய முதற் பாசுரத்தில் நன்னாள்ங்கிற ஒரு சொல்லை பிரயோகிக்கிறாள். மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லுகிறாள். எந்த நல்ல காரியத்தை நாம் செய்ய முற்பட்டாலும் அதனை வளர்பிறையிலே செய்வதுங்கிறது உத்தமமானதாக கருதப்படுகிறது. இப்ப வளர்பிறைதான் நடந்துட்டு இருக்கு. நன்னாள், எந்த நாளிலே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு உண்டாகிறதோ அந்த நாள் நல்ல நாள். பெருமானை தரிசிக்கணுங்கிற ஆவல் எழாத நாளெல்லாம் அந்த நாள்களை நாம் நல்ல நாள் என்று சொல்ல போகாது. ஆழ்வாரும் பாடினார், அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன்னார். இறை சிந்தனை என்றைக்கு நமக்கு உண்டாகிறதோ அன்றைக்குத்தான் நாம் பிறந்ததாகவே அர்த்தம். அதனால மிகச்சிறந்த நாள் இது. தை மாதம், உத்தராயணம், வளர்பிறை, ராம் லல்லா இன்றைய தினம் தன்னுடைய கோயிலிலே எழுந்தருளவிருக்கிறார். அதனால எல்லா வகையாலும் சிறப்பு பெற்றிருக்கிற நாள் இது. இன்னொன்று, இந்த ஆங்கில தேதியை வைத்துக் கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் 22ஆம் தேதி ஜனவரி மாதம், முதல் மாதம் 2024, அதாவது வருடம் 2024. இது அப்படியே ஒரு மாதிரியா ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னால் 2 ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்கள் 4 அவதரித்தார்கள். நம்முடைய இதிகாச புராணங்கள் என்ன சொல்கின்றன என்றால் இந்த 4 பேருமே பகவானுடைய அவதாரம்தான். அதாவது பெருமான் ஒருவன், அவனே தன்னை 4ஆக ஆக்கிக் கொண்டு பிறந்தான் என்று இதிகாச புராணங்கள் முழங்குகின்றன. 2 நாளாச்சு. இந்த 4 சேர்ந்து 1தாங்கிறத ஜனவரி முதல் மாதம் அந்த 1 காட்டுகிறது. அதுக்கு மேல 20, 24 இருக்கு பாருங்க. அதை கூட்டினா உங்களுக்கு 8 கிடைக்குமா? முதல்ல ஒரு 2, அப்புறம் ஒரு சூன்யம் இருக்கு, அப்புறம் ஒரு 2, 4, அப்ப 8 கிடைக்கிறது. அந்த ராமன் யாருன்னு கேட்டால் 4வராக பிறந்த ஒருவனான ராமன் சாட்சாத்து நாராயணனுடைய அவதாரம். கம்பர் ரொம்ப அழகா சொல்றார், நாரணன் விளையாட்டெல்லாம்ங்கிறார். ராமனுடைய அவதாரத்தை பத்தி அவர் பேச போகும்போது நாரணன் விளையாட்டுங்கிறார். நாரணன் தான் ராமனாக திருவவதரித்தான்கிறத உறுதிப்பட சொல்லுகிறார். இது வால்மீகி ராமாயணமும் ரொம்ப அழகா சொல்றது. தமச பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரகான்னு மந்தோதரியினுடைய ரொம்ப அழகான வாக்கியம். ராமா, நீதான் மேல் உலகத்திலே வைகுண்டத்திலே நாராயணனாக கொலுவீத்திருக்கிறாய் என்று அவளும் சொல்லுகிறாள். அந்த நாராயணன் எங்கு உரைகிறார்னா 8 மந்திரத்தின் உள்ளே உரைபவராக இருக்கிறார். வைணவர்களுக்கு திருவெட்டெழுத்து மாமந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அஷ்டாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த மந்திரத்தை தான் மூல மந்திரம், திருமந்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறோம். அப்ப எந்த 8 மந்திரத்தினுள்ளே உரைபவனான நாராயணன் அவன் அத்விதீயன். அத்விதீயன்னா ஒப்பற்றவன், ஒருவன்.
அந்த ஒருவன் தன்னை 4ஆக ஆக்கிக் கொண்டு அயோத்தி மாநகரிலே பிறந்தான். ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்களாக பிறந்தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில கணக்கு, இந்த தேதிகள் ராமனுடைய பெருமையை பறைசாற்ற போதுமானதாகவே இருக்கின்றன. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, முழுவதுமாக கட்டி முடிக்கப்படாத கோயில், இந்த சந்தர்ப்பத்திலே ஆலய பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம் இதெல்லாம் செய்வது சரியா அப்படின்னு சில பேர் கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதற்கு பலவிதமான சமாதானங்கள், விடைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீமான் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் கூட ரொம்ப அழகா முதல்லயே சொன்னார். ஆகமங்கள்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பல விஷயங்களிலே எது சரியானதாக படுகிறதோ, எது தோதானதாக கருதப்படுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு செயல்படுவதுங்கிறது ஒரு முறை. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பல மருத்துவர்களை நாம பார்க்கிறோம். எல்லா மருத்துவர்களுக்கும் நிச்சயமாக நம்முடைய நோயை தீர்த்து நம்மை ஆரோக்கியமானவர்களாக ஆக்க வேண்டும்ங்கிறது தான் அவர்களுக்கும் இருக்கிற ஆசை. எந்த மருத்துவராவது நம்ம கிட்ட போகும்போது இவரை முடிச்சு விடுறோம் பாருன்னு நினைக்க போறாரா? கிடையாது. நாம் என்ன செய்கிறோம்? அந்த 4-5 மருத்துவர்களை பார்த்த பிற்பாடு நாம நன்கு யோசித்து பார்த்து எது சரியானதாக இருக்கும், யாரை சென்று பார்ப்பது சரியானதாக இருக்கும், எவர் சொல்லுகிற அந்த வைத்திய முறை நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருகிறோம் இல்லையா? அந்த மாதிரி சாஸ்திரம்ங்கிறது, அது ஆத்ம சாஸ்திரமாக இருக்கட்டும், மற்ற எந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், அது பல வழிகளை காட்டும், அது பல சான்றுகளை சொல்லும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சாஸ்திரம் சொல்றது, இப்போ பின்மால வேளையில எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாதுங்கிறது சாஸ்திரம். சூரியோதயத்திற்கு முன்பு எண்ணெய் தேய்த்து குளித்தல்ங்கிறது கூடாது. ஆனா தீபாவளி அன்றைய தினம் அதே சாஸ்திரம் என்ன சொல்றது? பின்மாலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும்ங்கிறது. இப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கிற இடமும் இருக்கு, தீபாவளி அன்னைக்கு நீ குளிக்கணுங்கிறது. அப்ப என்ன சமாதானம்? அதற்கு என்ன விடைனால், அது எக்ஸப்ஷனல். அன்றைய தினம் நீங்கள் செய்வது அது தவறாகாது, அன்றைய தினம் செய்யவில்லை என்றால் அது தவறாகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருளாக பெறப்படுகிறது. அந்த மாதிரி ஆகமங்கள்ல பல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பல தரப்பட்ட ஆகம வித்வான்களை கலந்து ஆலோசித்துத்தான் இன்றைய தினத்தை நிச்சயமாக தேர்வு செய்திருப்பார்கள். ஏதோ தங்கள் இஷ்டப்படி ஒரு தினத்தை தேர்வு செய்து அந்த தினத்திலே ராம்லல்லாவினுடைய ஆலய பிரதிஷ்டை நடைபெற வேண்டும்னு ஒருத்தரும் அப்படி நினைக்க மாட்டார்கள்.